இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு தைரியம் மற்றும் துணிவு. துணிவு, தைரியம் என்று இரண்டு சொல்லுக்கும் வேறுபாடு மிக அதிகம் கிடையாது. நம்முடைய தனிப்பட்ட துணிச்சல் என்றும் துணிச்சலை சொல்லலாம். தைரியம் என்பது பொதுப்படையானது. ஒருவர் தைரியமுடையவர் என்று சொல்வதை விட ஒருவர் துணிச்சல்காரர் என்று சொல்ல இயலும். தைரியம் என்பது பொதுப்படையானது. இப்பொழுது தைரியம் என்று பொதுவாக நாம் இன்றைய தலைப்பாக கருதலாம். அதில் தைரியம் ஒரு மனிதனுக்கு பிறவி இயல்பிலேயே உள்ளது என்று நாம் சொல்ல இயலும். ஆனால் தைரியம் நமக்கு பிறவி இயல்பு என்று சொன்னாலும் கோழை தைரியவான் என்று ஒரு நிலைத்த கருதுகோள் இருக்கிறது. ஏனென்றால் கோழைதான் அடிபட்ட பின் தைரியசாலியாகிறான். கோழையாகவே குன்னி போவது கிடையாது. மனம் குன்னி போய் வீணாக போவதும் உண்டு. ஆனால் எழுந்து நிற்கும் தைரியம், எப்போது அடி வாங்குகிறோமோ அப்பொழுது துணிச்சலாக எழுந்து நிற்பது எனும் பொழுது வெற்றி லாபகமாகும். ஆனால் கோழை என்றே கருதிவிட இயலாது. கோழை அடிபட்ட பின் எழுந்து நிற்கும் பொழுது இமாலயமாக மலை போல எழுந்து நிற்க இயலும். அடிபட்ட பிறகுதான் ஞானி என்று நமது நண்பர்கள் கூறுவது உண்டு. தவறு செய்தவன் ஞானி என்றும் தவறில்லாதவன் எவனும் இல்லை என்றும் கூறுவதுண்டு. அதே போல் நாம் மனதளவில் பண்பட்டவர் என்பது கோழையானாலும் பிறவி இயல்பிலேயே தைரியசாலி ஆனாலும் நாம் அடிபட்ட பின்பு நாம் அனுபவத்தை மேற்கொள்கிறோம், அனுபவத்தை சந்தித்திருக்கிறோம். அதில் வெற்றியின் இலக்கு இந்த திசையில் இருக்கிறது என்று நமக்கு தென்படுகிறது. ஆனால்தான் நாம் அடிபட்ட பின் எழுந்து நிற்பது எளிதாகிறது. ஆனால் நாம் வாழ்க்கையில் வழுக்கினோம், வீழ்ந்தோம் என்று நினைக்கவே தேவை கிடையாது. இதுதான் வாழ்க்கை நமக்கு அறிவுறுத்தும் பாடம். அதில் தைரியம் என்பது மிக மிக அவசியம். தைரியலட்சுமி இருக்கும் இடத்தில் எல்லாம் வந்து சேரும் என்ற ஒரு பழமொழியே நம்மிடையே உண்டு. அந்த வகையில் நம்மால் இயலும் என்பது நமக்கு வரும் என்றால் அது இயலும் என்பது சும்மா வார்த்தையிலே வருவது கிடையாது. நம்மால் இயலும் என்பது எப்பொழுது வரும் என்றால் நம்முடைய இலக்கு சரியானது என்றும் அதற்கான வழி இன்னதுதான் என்றும் அடிபட்ட பிறகு தெரிகிறது. அதன்பின் நம்மால் இயலும் என்று ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அதற்கு பின் தைரியம் நமக்கு உதவி புரிகிறது. அது கடைசியில் நம்முடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். தைரியம் இல்லாதவனிடத்திலே எதுவும் நடக்காது. பணம் 1000 கோடி இருந்தாலும் தைரியமற்றவன் தினமும் செத்து வாழ்கிறான். நாம் வாழ்வது ஓர் நாள் என்றாலும் தைரியமாக வாழ வேண்டும் என்று நினைப்பது திடசித்தவாளி. அவன் திடசித்தமுடையவன். அவனால் இயலும், நடக்கும், நடத்தி முடிக்க இயலும். அவனால் முடியாதது எதுவும் கிடையாது. நம்முடைய தைரியம் பிறந்துவிட்டால் நம்முடைய தன்னம்பிக்கை பன்மடங்கு மிகுந்து காண்பதை நம்மால் காண இயலும். ஆனால் தைரியம் வாழ்க்கையில் மிக முக்கியம். தைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். நம்மிடையே நோயற்ற வாழ்வு முக்கியம். அதுதான் வெல்த்திலேயே மிக முக்கியமான வெல்த்துன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் அதை போல தான் நமக்கு நோய் வந்துவிட்டால் எல்லாம் போய்விடும். அதே போல் நமக்கு தைரியம் என்று ஒன்று தைரியலட்சுமி என்று சொல்வார்கள். அது தைரியலட்சுமி என்பது அது ஒரு குறியீட்டு வார்த்தை என்று தான் என்னால் சொல்ல இயலும். தைரியம் நம்மிடையே இருந்தால் நம்மால் சாதிக்க முடியாது எதுவும் கிடையாது. அந்த வகையில் தைரியத்தை மட்டும் இழந்து விடாமல் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தைரியத்தை வளர்த்து கொண்டு நாம் இலக்கு நோக்கி நகர்ந்தால் நம்முடைய வாழ்வு வெற்றி வாழ்வாகும் என்பதே இன்றைய தலைப்பு. நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு தைரியம் என்பது இத்துடன் நிறைவடைகிறது.
இனி நமக்கு வேண்டியதை நாம் சாதிப்போம். தைரியசாலியாகவே, முரட்டு தைரியம் என்று தேவையில்லை. தைரியம் நம்முடைய அடிப்படைகளில் ஒன்று என்பதை தெளிவோம். இனி தமிழன் வாழ்வுமுறை மேலும் மிகும், வளரும், நீளும், தொடரும். இன்றைய தலைப்பு இத்துடன் நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம். நண்பர்களே, தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.